உனக்கு அறிவாலயத்தில் ரூம் தர்றான், அவார்டு தர்றான், இன்னும் 2 அவார்டு வேணால் சேர்த்து வாங்கிக்க, உன் ஆளுங்களுக்கு சீட்டு கிட்டுன்னு தூக்கிட்டு வந்துடாது. இதுதான் இதோட நோக்கம். அரவணைக்கிற மாதிரி அரவணைச்சு உரங்கிட்டுருது. இதுதான் இந்த அவார்டோட நோக்கம்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு சம வாய்ப்பு தர்றீங்க, பெண்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்குறீங்கன்னா, ஏமா உனக்கு எத்தனை பேருக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், கனிமொழியோட ஆதரவாளர்கள் இருக்காங்க, ஒரு 10 பேர் சீட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. கொடுப்பாங்களா? ஒத்த சீட் தர மாட்டேங்க. பார்க்கலையா? கனிமொழியால் வாங்கி தர முடியாதுன்னு நினச்சி தான் ஒருத்தராக போயிட்டாங்க. இனிமேல் இது சின்னவர் வாழ்க அப்படின்ட்டு போய் எல்லாம் போட்டு போகிறதுக்கான காரணம் நம்ம சண்டை போடாதுன்ட்டு தான். சண்டை கண்டு போட்டுறாத மாட்டதுக்கு தான். பார்த்தியா, பெரியார் விருதுலாம் கொடுத்தேன் உனக்கு, நீ நம்ம போய் இப்போ போய் அண்ணன் அப்படி தொலை பண்ணுறேன்ட்டு. அதுக்கு தான் இந்த வேலை. இனிமேல் கனிமொழி அவர்கள் பின்னாடி போனால் முடிஞ்சா சார், சீட்டு கிடைக்காதா? அந்த முடிவுக்கு கட்சிக்காரங்க பல பேரை தள்ளிட்டாங்க. பண்ண ஏற்கனவே ஒரு கல்யாண கதை ஒன்று சொன்னேன்ல நான். ஆமாம் சார், ஆமாம் சொன்னீங்க. மேரேஜ் இவ்வளோ இன்விடேஷன் பேர் போட்டு வச்சுட்டு, மேடம் கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சு மேடம்னு சொல்லிட்டு உதயநிதி தலைமையில் கல்யாணம் நடத்துகிறப்பா. இன்றைக்கி கனிமொழி ஆதரவாளர் என்று நீங்கள் அறியப்பட்டீங்கன்னா உதயநிதி கட்டம் கட்டிடுவார்ன்ற அச்சம் கட்சிக்காரன் அவ்வளோ பேருக்கும் இருக்குது. அதை மீறி போராடி தான் ஜெயிக்கணும். அது கனிமொழி தான் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். நம்ம வெளில வந்து சொல்ல தான் முடியும். ரூம் கொடுத்துருக்காங்க அறிவாலயத்தில், டெய்லி போய் அறிவாலயத்தில் உட்காந்துடும். செஷன் முடிஞ்சு இப்போ உட்காந்துட்டு மாலை 4 மணிக்கு கனிமொழி அவர்கள் கட்சியில் நிறைய பார்க்குறாருன்னா எவனாவது கிளம்பி வந்துடும் பெட்டிஷன் தூக்கிட்டு. மேடம் இது செஞ்சு கொடுங்க, அது செஞ்சு கொடுங்கட்டு ஏதாவது வந்துடுவாங்க. அறிவாலயத்தில் கூட்டம் சேர்றதை பார்த்தாங்கன்னா பீதி அப்படி வரும். அதை இவங்க தான் பண்ணணும், இவங்க தான் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். செய்கிறாங்களான்னு பார்ப்போம்.